ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் வேணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் வந்து லீவ் தாங்க. ஆனாலும் நமக்கு சாட்டர்டே வந்து லஞ்ச் கட்டுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். என்னடா இது, நேற்றும் கீரை காமிச்சாங்க இன்றைக்கும் கீரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று கீரை வந்து பாதி நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சைட் டிஷ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை தாங்க பொரியல் செய்ய போகிறேன். ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்கு, இன்னொரு அடுப்பில் சாம்பார் தாளிச்சு. நமக்கு தான் காலையில் டைமில் ஒரு 4 எக்ஸ்ட்ரா முளைச்சிரும் இல்லைங்க, அதுக்கு தான் சீக்கிரமாக வேலையும் சீக்கிரமாக நடக்குது. அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாதமும் வெந்துடும். இப்போ நான் வந்து கீரை தான் தாளிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சிறுகீரை தாங்க. இதுல நான் எதுவுமே போடல, தேங்காவும் போடல, பருப்பும் போடல, வெறும் கீரை மட்டும் தான் பொரியல் செய்ய போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, அவ்வளவுதான். கீரை வந்து அதிகமா இருக்கே, உப்பு கூட கொஞ்சம் அதிகமா போடலாம் அப்படின்னு மட்டும் எப்பவுமே போட்டுற வேணாம். கீரை வந்து வெந்துடுச்சுன்னா கம்மியாயிடுங்க, உப்பு அதிகமாயிடும். இப்போ வந்து நானே போடும்போது பாத்தீங்கன்னா கீரை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில நான் சமைச்சிட்டு காமிக்கிறேன் எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு. இந்த வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து சட்னி செய்யதான். இப்போ பாருங்க கீரை எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு. இதுல உப்பு மட்டும் அதிகமாயிடுச்சுன்னா வாயில வைக்கவே முடியாதுங்க. நான் இன்னைக்கு சமைச்ச கீரை பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் கரெக்டாக சூப்பராகவே இருந்ததுங்க. பசங்க கூட சாப்பிட்டாங்க. இன்னைக்கு சமையலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. முருங்கைக்காய் சாம்பாரில் வந்து உப்பே போட மறந்துட்டேன். நாங்களாவது பரவாயில்லைங்க, வீட்டில் இருக்கும் உப்பு போட்டுட்டு சாப்பிட்ருவோம். இன்னைக்கு லஞ்ச் கட்டிட்டு போனவருடைய நிலைமை நினைச்சதாங்க பாவமா இருக்கு. ஆனால் ஒரு பாக்ஸில் நான் எப்பவுமே உப்பு பேக்ல வச்சிருப்பேன், அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு சுண்டல் தாங்க கொடுத்துருந்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.